அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்க பார்க்க போற விடயம் MS எக்ஸல் பார்ட் 1. இதுல எக்ஸல் பற்றிய பேசிக் விடயங்களை பார்க்க போறோம். அடுத்தடுத்து எக்ஸல் வீடியோ எபிசோட்ஸ் வந்து கொண்டிருக்கும். MS எக்ஸலை நீங்க முழுமையாக படிக்க வேணும்னு சொன்னால் இந்த ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வையுங்க. நான் போடுற டெக்னாலஜி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். நான் படிப்பிக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன், இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல குறிப்பிடலாம். நீங்கள் இந்த சேனல்ல உள்ள வீடியோக்களால நன்மை பெற்றிருந்தால் அதை மற்றவர்களும் பெற வேணும் என நினைத்தால் நீங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஆரம்ப காலத்துல மக்கள் கணித்தல்களை மேற்கொள்வதற்கு, அதாவது கால்குலேஷன்ஸ் செய்வதற்கு விரல்களையும் மெனத்தையும் பயன்படுத்தினார்கள். விரல்களை பயன்படுத்தி எண்ணி கணித்தல்களை செய்தார்கள். சாதாரணமான சிறிய கணித்தல்களை இவ்வாறு விரல்களை பயன்படுத்தியும் மிகுதிகளை மெனத்தில நினைச்சும் கணித்தல்களை செய்தனர். பின்பு எண் சட்டத்தை அபாகஸ பயன்படுத்தினார்கள். ஆனா சிக்கலான கணித்தல் என்று சொன்னால் கையால எழுதி தீர்த்தார்கள். அது மட்டுமன்றி கணித்தல் பொறியால், அதாவது கால்குலேட்டர்ஸை பயன்படுத்தினார்கள். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கணித்தல்களை மேற்கொள்வதற்கு மக்கள் கையாண்ட விதங்கள் இதுல காட்டப்பட்டிருக்குது. இப்படியான கணித்தல் வேலைகளை செம்மையாகவும் பிழை இல்லாமலும் இலகுவாகவும் செய்வதற்காகத்தான் இந்த இலத்திரனியல் விரிதாள் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் பயன்படுத்தப்பட்டது. எழுதி கணித்தல்களை மேற்கொள்ளும் போது எழுதும் தாள்கள் நிரல்களையும் நிறைகளையும் கொண்டதாக அமைந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், நிரல்களையும் நிறைகளையும் கொண்டதாக அமைந்திருக்கும். அதாவது சதுரமான சதுர ரூல் கோப்பி தான் நீங்கள் பயன்படுத்துவீர்கள். அந்த தாள்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இலத்திரனியல் விரிதாள்களும் காணப்படுகிறது. எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்டும் நிரல்கள் நிறைகள் ஆகியவற்றை கொண்டதாகத்தான் காணப்படும். நாங்கள் படிக்க உங்களுக்கு பின்னுக்கு பெறும். இப்ப அடுத்ததாக இலத்திரனியல் விரிதாளின் சிறப்பியல்புகள் என்னென்னு பார்க்கலாம். இலகுவானதும் கடினமானதுமான கணித்தல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வரைவுகள் மூலம் தரவுகளை விளக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வரைவுகள் மூலம் என்றால் ஒப்பீடுகள் மூலம் ஒப்பிட்டு கொள்ளலாம். ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு கொள்வதன் மூலம் தரவுகளை விளக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தரவுகளை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். அதாவது அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல ஒழுங்குபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தேவையான தரவுகளை மாத்திரம் வேறுபடுத்தி பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது சர்ச் பண்ணி குறிப்பிட்ட எங்களுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணி பெறக்கூடியதாக இருக்கும். தரவுகளின் நம்பகத்தன்மையினை பரிசீலிக்கக்கூடியதாக இருக்கும். கடவுச்சொல், அதாவது பாஸ்வேர்டை பயன்படுத்தி தரவுகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எதிர்கால பாவனைக்காக நாங்கள் தரவுகளை சேமித்து வைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கும். இவை இலத்திரனியல் விரிதாளின் சிறப்பியல் என்பதாக அமையும். அடுத்ததாக பார்ப்போம், பல்வேறுபட்ட மென்பொருள் உற்பத்தி நிறுவனங்களால உருவாக்கப்பட்ட சில இலத்திரனியல் விரிதாள் பிரயோக மென்பொருட்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸல், MS எக்ஸல் உற்பத்தி செய்த நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். நம்பர்ஸ் என்ற மென்பொருள் ஆப்பிள் நிறுவனத்தினால உற்பத்தி செய்யப்பட்டது. அடுத்த லிபர் ஆபீஸ் கால்க்ன்றது த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தால உற்பத்தி செய்யப்பட்டது. ஓப்பன் ஆபீஸ் கால்க்ன்றது அப்பாச்சி ஃபவுண்டேஷன் என்ற ஒரு உற்பத்தி நிறுவனத்தினால உற்பத்தி செய்யப்பட்டது. எக்ஸல் என்கிற அப்ளிகேஷனும் MS ஆபீஸ் என்கிற பேக்கேஜ்ல தான் இருக்கிற ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. இப்ப நாங்கள் MS எக்ஸல நாங்க ஓபன் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி இதுல சர்ச் ப்ரோக்ராம்ஸ் என்ற இடத்துல எக்ஸல் டைப் பண்ணி கீபோர்ட்ல என்டர் கீயா பாவிக்கிறேன். நீங்கள் MS எக்ஸல்ட எந்த வெர்ஷன் என்றாலும் பாவிக்க முடியும். இப்ப நாங்கள் இங்க படிக்க போறது MS எக்ஸல் 2019. இதைத்தான் யூஸ் பண்ண போறோம். MS எக்ஸல் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் ஆயிருக்குது. ஓபன் ஆயிட்டு இப்ப நான் இதுல பிளாங்க் ஒர்க் புக் கிளிக் பண்றேன். இதுதான் எங்களுக்கு பேசிக்கான ஒரு அடிப்படை அமைப்பாக காணப்படுது. இந்த தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.